வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, தென்னை மரமும் முருங்கை மரம் இல்லாமல் தென்னை மரத்தை சுற்றியும் முருங்கை மரத்தை சுற்றியும் வந்து சில விற்கிற மரங்கள், விலை போகிற மரங்களும் சில பல வகை மரங்களும் வச்சுருக்குறோம். சந்தன மரம் ஒன்று, புங்க மரம் ஒன்று, அப்புறம் தேக்கு மரம் ஒரு 10 மரம், அப்புறம் அது இல்லாமல் பல வகைகள் வந்து பல நாவல் மரம், மாதுளை மரம், அத்தி மரம், பலா மரம், எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், சீத்தா மரம், மாமரம், புளிய மரம், நார்த்தங்காய் மரம் இதெல்லாம் வச்சுருக்குறோம். பல வகைகளுக்கு பழம் தர்றது இப்போ பழம் இருக்கிறது வந்து சீத்தா மரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம் மட்டும்தான். பலா மரமும் நாவல் மரமும் இன்னும் பழம் தரல. ஏன்னா அது சாப்பிட்டு விதையாக போட்டது தான் முளைச்சிருக்குது. அது இல்லாமல் லோங்கன் மரம் வந்து சாப்பிட்டு ஒரு விதை போட்டு அதுவும் வந்து இன்னும் சின்னதாக இருக்குது, மரக்கன்று சின்னதாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாவது நர்சரி ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா மாதுளை வந்து 3 மரம் வச்சு 3 மரமே ஒரே மாதிரி வெரைட்டியாக இருந்தது. அதை வெட்டிட்டோம், நல்லாவே இல்லை. நோய் விழுந்த மாதிரி இருக்குது பழம், டேஸ்ட்டும் இல்லை. அதனால் வெட்டிட்டோம். அத்தி மரம் வந்து நாட்டத்தி வச்சுருந்தோம். அது நிறைய காய் 10 கிலோக்கிட்ட பிடிக்குது. ஆனால் அதை வௌவால் வந்து சாப்பிட்டு வீடு சுவரெல்லாம் வந்து சுவரும் வாசலில் எல்லாம் வந்து எச்சம் போட்டுருது, அது கருப்பாகிடுது. அதனால பக்கத்தில் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 500 மீட்டர் தள்ளி வைக்கலான்ட்டு தள்ளி வச்சுருக்குறோம். இன்னும் அது பலன் தரல. அப்புறம் செடியத்தி ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப குறைவான காய் தான் பிடிக்குது. நாட்டத்தி அளவுக்கு நிறையா பிடிக்கல. இது வேர்லேருந்தே பிடிக்குது. நாட்டத்தி நிறையா காய் தருது, ஆனால் டேஸ்ட் வந்து குறைவாக இருக்குது. டேஸ்ட்டு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, மரத்தை வெட்டவே மனதில்லை. ஆனால் என்னென்னா அது வௌவால் வந்து சாப்பிட்டு அசிங்கப்படுத்துது. குடியிருக்கிற இடத்துல வந்து அசிங்கப்படுத்திடுது. அதனால தான் வெட்டிட்டோம். இது தேக்கு மரமெல்லாம் வச்சப்போ தண்ணி விட்டோம், ஆனால் தண்ணி இப்போதைக்கு போதுமானதாக இல்லாதனால முருங்கை தண்ணிக்கு மட்டும் வச்சுட்டு அந்த தேக்கு மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்றதில்ல. மழை பெஞ்சால் மட்டும்தான். அது மழை பெஞ்சால் நல்லா தளன்னு பச்சையாக இருக்குது. மழை குறைவான போது ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நர்சரி ஃபார்மில் நல்ல பல வெரைட்டியான மரங்கள் எங்கே கிடைக்கும், மாதுளை குறிப்பாக எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள், வாங்கி வைக்கலான்ட்ருக்குறோம். நீங்கள் கமெண்ட்டில் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கள். உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வாங்கி வச்சுருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். மரங்கள் வைப்போம், மழை பெறுவோம். மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ மரங்கள் வைப்போம், மழை பெறுவோம். மக்களே வாழ்க வளமுடன். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.